சுக்கிரனுடைய காலில் கேது இருக்கிறதுனால அந்த சுக்கிரனுடைய அடுத்த வீடை குரு பார்க்கறதுனால அது வந்து நம்முடைய 8ஆம் வீடு பார்க்கறதுனால ஆயுள் காரகம் நல்லா இருக்கு. ஆயுள் நல்லா இருக்கும். நம்ம கூடவே அதாவது நமக்கு வந்து இன்னைக்கு மீனராசிலேயே சனி இருக்காது. 7ஆம் நாட்டு சனி அப்படிங்கிறது பிச்சுன்னு போகிறது அப்படியே பிரிம்மிங்கில் இருக்குது. கவலையே படாதீங்க. எல்லாருக்கும் சனி பாதகத்தை செய்ய மாட்டான். சரியா? உதாரணத்துக்கு 7ஆம் நாட்டு சனி அப்படின்னா 12, 1, 2 சனி இருக்கணும். அடுத்தது 4 வரைச்சி அர்த்தாஷ்டம சனி, 5 வரத்துல பஞ்சம சனி, 8 வரைச்சி அஷ்டம சனி, 7 வரைச்சி சப்தம சனி. அப்புறம் எப்போ தான் சனி இல்லாமல் இருக்க முடியும் நம்மளுக்கு? சொல்லுங்கள் பார்க்கலாம். 3, 9 மட்டுமா? ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. 7 நாட்டு சனி இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களிலே பிரச்சனைகள் உண்டு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. நமக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் 7 நாட்டு சனியில் எவ்வளோ பேர் மேலே வந்திருக்காங்க சார். சிஎம் ஆகியிருக்காங்க. நான் நிறைய சொல்லியிருக்கேன். சனி பயிற்சியிலே சொல்லியிருக்கேன். அடுத்தது போன மாத பலனிலே சொல்லியிருக்கேன். அதனால் 7 நாட்டு சனிங்கிறது கவலைப்படாதீங்க. பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா மனுஷனுக்கு ராமன் வந்து 5 கிரகம் உச்சமானது. ராமனுக்கு பிரச்சனை இல்லையா? எப்போ பார்த்தாலும் வீட்டில் இல்லை, 14 வருஷம் காட்டில் அங்கே இங்கே அலைஞ்சி மனுஷனுக்கு இதை விட வேறு எந்த பிரச்சனை வரணும்? ராமனுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. ராமன் கூடவே பரதன், சத்ருகன், இலக்குவன் 3 இருந்தாங்கல்ல. 3 பேருக்குமே இதே தானே. அடுத்தடுத்த நாளில் பிறந்தவங்க தானே. அவங்களுக்கு 5 கிரகம் உச்சம் இருக்கணும்.